ஒரு இந்திய சிப்பாய் எல்லைப் பகுதியில் பணியில் இருந்தாள். அவள் பாட்டி அனுப்பிய கடிதத்தில் ஒரு சின்ன மல்லிகைப்பூ விதை ஒட்டியிருந்தது. அந்த கடிதத்தை படித்தபோது அவளுக்கு வீட்டின் நினைவு வந்தது. ஒரு ஓய்வு கணத்தில் அவள் அந்த விதையை அருகிலிருந்த வறண்ட மண்ணில் விதைத்தாள். நாட்கள் கழிந்தன. வெயில் கடுமையாக இருந்தது. மண் அசையாமல் இருந்தது. ஒரு நாள் இரவு மெதுவான மழை பெய்தது. அடுத்த நாள் காலை மண்ணிலிருந்து ஒரு சின்ன முளை வெளிவந்தது. தண்ணீர் இல்லாமல் முளை வாடத் தொடங்கியது. அந்த வழியாக சென்ற மற்றொரு இந்திய சிப்பாய் தன் குடிநீரிலிருந்து சில துளிகள் அந்த முளைக்கு ஊற்றினாள். அந்த சின்ன முளை மீண்டும் உயிர் பெற்றது. காலம் சென்றது. அந்த முளை அழகான மல்லிகை செடியாக மாறி வெள்ளை பூக்களை மலர்த்தியது. விடுமுளைக்காக திரும்பும்போது முதல் சிப்பாய் அந்த இடத்தை பார்த்து நின்றாள். மலர்ந்த மல்லிகை பூக்களின் மனம் காற்றில் பரவியது. தூரத்தில் இருந்தாலும் வீட்டின் மனம் இதயத்தை அடைந்தது. இது போன்ற உணர்வுபூர்வமான கதைகளுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.